இன்னைக்கு நாம தல அஜித்தை பத்தி தான் பார்க்க போறோம். தல அஜித் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சினிமா நடிகர்களை பத்தி நிறைய சர்ச்சைகளும் புரளிகளும் அடிக்கடி வரும். ஆனா தல அஜித்தை பத்தி மட்டுமே எந்த விதமான சர்ச்சைகளும் இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தல அஜித் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த பிரச்சனை தொடர்பா தல அஜித்தே சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை காரணமா நான் ரொம்பவே மன வேதனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்லியிருக்காரு. அவரு எதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தல அஜித் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதாவது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே தல அஜித்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசன்ட் டேஸ்ல கடவுளே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறா. அந்த இடத்துல தல அஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாத ரசிகர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் தல அஜித்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வராங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய நடிகர்கள் சர்ச்சையில அடிக்கடி மாட்டுவாங்க. அதாவது கல்யாணமான நடிகர்களா இருந்தா கூட இன்னொரு ஹீரோயின் கூட சேர்த்து வச்சு பேசுற அளவுக்கு சர்ச்சைகளுக்குள்ள சிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற ஹீரோயின்கள் கூட சேர்த்து வச்சு புரளியும் வரும். ஆனா தல அஜித்தை பத்தி அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் சர்ச்சைகளும் புரளிகளும் வரவே வராது, வந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தல அஜித் இதுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டாரு. அதாவது நான் உண்டு, என் வேலை உண்டு, சினிமா வேற, என்னோட குடும்ப வாழ்க்கை வேற அப்படின்ற மாதிரி அஜித் வாழ்ந்துட்டு இருக்காரு. தல அஜித் அமராவதி படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்குள்ள கதாநாயகனா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் ஆசை, காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. அவருக்கு பேர் சொல்லக்கூடிய மாதிரியான படமா ஆசை, காதல் மன்னன் இந்த மாதிரியான படங்கள்லாம் அமைஞ்சிச்சு. இதுக்கப்புறமா ஷாலினி கூட சேர்ந்து அமர்க்களம் படத்துல நடிச்சாரு. அப்போ அந்த படத்தப்போ ரெண்டு பேருமே காதலிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேருமே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அமர்க்களம் படம் ரொம்பவே நல்லாவே ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அஜித்துக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அஜித்துக்கு இந்த படத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்தாலுமே அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அமர்க்களம் படம் அவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு, ஒரு நல்ல அளவுல ஓடிச்சு. அப்படிங்கிறதுனால ஒரு சினிமா ஹீரோவா அவர் நிலைச்சு நின்னாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் மூலமா தான் ஷாலினியும் அஜித்தும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது நடிகர் அஜித் தன்னோட திருமண வாழ்க்கையும் சரி, சினிமாவையும் சரி, ரெண்டையுமே கலந்துக்கிடவே இல்லை. அதாவது அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி ரெண்டையுமே நல்லபடியா நடத்திட்டு வந்தாரு. சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இருந்தா கூட குடும்ப வாழ்க்கையிலையுமே ரொம்பவே பொறுப்புகளா இருந்தாரு. இது மட்டும் இல்லாம அஜித்துக்கு சினிமா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு கார் ரேசிங், பைக் ரேசிங், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே மும்முரமா தீவிரம் காட்டிட்டு வருவாரு. அதாவது சொல்ல போனா சினிமாவை விட அவருக்கு ஸ்போர்ட்ஸ் மேல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாரு. ரொம்பவே பிடிச்ச விஷயம். இதனால ஸ்போர்ட்ஸ் மூலமா இந்தியாவுக்கே நிறைய டைம் பெருமை சேர்த்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூட மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்திருக்காரு. அந்த வேளையிலேயுமே தல அஜித் ரொம்பவே நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சினிமாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஒரு பக்கம் ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தனக்கு பிடிச்ச வேலையிலையும் தல அஜித் மும்முரமா ஈடுபட்டுட்டு வராரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் தல அஜித் ஒரு பிரச்சனையை பத்தி அவரே சொல்லியிருக்காரு. அதாவது தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதனால நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறேன், நான் மனவேதனையில எந்த அளவுக்கு இருக்கிறேன், என் உடல் அளவுல அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து அவரால் மீண்டு வரக்கூட முடியலையாம். இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போறேன் அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் சொல்லியிருக்காரு. இப்ப இதுதான் பரபரப்பா பேசப்பட்டு வருது. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னடா இது, தல அஜித்துக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, இவ்வளவு நாள் இதை ஏன் சொல்லாம இருந்தாரு, இதை இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவர் இந்த நாள் இவ்வளவு நாள் எப்படி இதை சர்வே பண்ணிக்கிட்டு வந்தாரு, பரவாயில்ல பெரிய விஷயம் தான், அந்த மாதிரி கமெண்ட்கள் பண்ணிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம தல அஜித் இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா சீக்கிரம் மீண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் கமெண்ட் சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த விஷயம் தான் பரபரப்பா பேசப்பட்டு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ச்சைக்குள்ளேயும் போக மாட்டாரு, புரளியும் அவரை பத்தி எதுவுமே நிறைய வராது. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை தான் இவருக்கு பெருசா பார்க்கப்படுது. ஏன்னா தல அஜித்தே இந்த பிரச்சனையை பத்தி அவராவே சொல்லியிருக்காரு. நான் என்ன பிரச்சனையில இருக்கேன், இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருந்து மீண்டு வரவே முடியல, எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், பட் இருந்தாலும் அந்த விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் கூட பண்ண முடியாம இந்த பிரச்சனை தான் எனக்கு முன்னாடி நிக்குது, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதை பத்தி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ தல அஜித்தை எடுத்துக்கிட்டோம்னா கார் ரேசிங், பைக் ரேசிங் இது எல்லாத்துலயுமே ரொம்பவே பட்டையை கிளப்புவார். அதாவது இந்த ரேஸ் மூலமா தனக்கு அடிபட்டாலுமே அதை பத்தி கண்டுக்கிடாம அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு மறுபடியுமே அதுல வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில இந்தியாவுக்குமே நிறைய டைம் பெருமை வாங்கி கொடுத்திருக்காரு. பத்மபூஷன் விருதை கூட வாங்கியிருக்காரு நம்ம தல அஜித். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் தல அஜித் வந்து அவருக்கான ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் இப்ப வந்து ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா தல அஜித்துக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் ரொம்ப வந்து மனவேதனையோட சொல்லியிருக்காரு. இதுதான் ரசிகர்களை சோகத்திலையும் ஆழ்த்தி இருக்கு, அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தி இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் வந்து கண்டிப்பா தல அஜித்துக்கு வந்து இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தல அஜித்துக்கு வந்து சினிமா பார்க்கறது ரொம்பவே பிடிக்குமா, அதே மாதிரி வெப் சீரிஸ் பார்க்கறதும் ரொம்பவே பிடிக்குமா. ஆனா அந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கும் சினிமா பார்க்கறதுக்கும் வந்து அவருக்கு டைமே இல்லையா. ஏன்னா அவரோட பணிகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதாவது சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ ஸ்போர்ட்ஸ், கார் ரேசிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து டைமே கிடைக்கிறது இல்லையா. சொல்ல போனா விமானத்துல பயணம் பண்ணக்கூடிய சில நேரங்கள்ல மட்டும்தான் திரைப்படமும் வெப் சீரிஸும் வந்து பார்த்துட்டு இருக்காராம். ஆனா இந்த விஷயங்கள் பார்க்கறதுக்கு கூட அவரால் முடியலையாம். ஏன்னா இவருக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறதுனால 4 மணி நேரம் கூட சரியா தூங்க முடியலையாம். அது மட்டும் இல்லாம தல அஜித்தை வந்து தூங்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா. இந்த பிரச்சனை காரணமா அவர் வந்து ரொம்பவே நொந்து போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம் தான் ரொம்பவே முக்கியம். அதாவது எவ்வளவு உழைச்சாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம் தான் ரொம்பவே பிரதானமான ஒண்ணு. ஆனா தல அஜித் வந்து நிறைய வேலைகளை பண்ணிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது அவரால் நினைச்ச நேரத்துக்கு தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 4 மணி நேரம் கூட அவரால் சரியா தூங்கவே முடியாதாம். அது மட்டும் இல்ல, அவர் தூங்கணும்னு நினைச்சா கூட அது ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. இப்படி இருக்கும்போதுதான் அவர் நிறைய விஷயங்களை பத்தி பகிர்ந்திருக்காரு. அதாவது சினிமா வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்குமா, அது மட்டும் இல்லாம வெப் சீரிஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தல அஜித் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கொரியன் வெப் சீரிஸ் வந்து இப்ப எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அந்த கொரியன் வெப் சீரிஸ் வந்து உலகம் முழுக்க எப்படி மக்களை போய் சென்றடைஞ்சதோ அதே மாதிரி தமிழ் வெப் சீரிஸும் எல்லாரும் மக்கள் மனதிலையுமே புரியணும், பதியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான வேலைகள்ல வந்து எல்லாருமே ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது சமூக வலைதளம் மூலமா மோட்டார் ஸ்போர்ட்ஸை பத்தி மக்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விபத்துகள் குறித்தும் அவர் பேசியிருக்காரு. இப்போ கார் ரேசிங், பைக் ரேசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விபத்துகள் வந்து அதிக அளவுல நடக்கும். அதாவது நிறைய நடக்கல்ட்டா கூட எதிர்பாராத விதமா ஒரு சில இடங்கள்ல நடக்கும். இது தல அஜித்துக்குமே நிறைய வாட்டி நடந்திருக்கு. இதனால ரசிகர்கள் வந்து ரொம்பவே சோகம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா அதுல இருந்து மீண்டு வந்துருவாரு நம்ம தல அஜித். அதாவது எத்தனை ஆப்ரேஷன் பண்ணாலுமே அதை பத்தி பொருட்படுத்திக்காம கார் ரேசிங், பைக் ரேசிங் எல்லாத்துலயுமே கலந்துக்கிடுவார் நம்ம தல அஜித் வந்து. ஆனா இப்படி இருக்கும்போது தல அஜித்தே சொல்லியிருக்காரு விபத்துகள் குறித்து என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பைக் ரேசிங், கார் ரேசிங் போறோம் அப்படின்னா விபத்துகள் நடக்கிறது வந்து சகஜம்தான். இதை வந்து கண்டிப்பா யாராலையுமே தடுக்க முடியாது. இது வந்து எதிர்பாராம நடக்கிற விஷயம் தான். பட் இதெல்லாம் சகஜம்தான். ஆனா அதுக்காக வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லாம முடியாது. இப்போ மோட்டார் ஸ்போர்ட்ஸை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா விபத்துக்கள் நடக்கும். அதாவது வாண்டடா நடக்காது. சில விதிமுறைகளை பின்பற்றாம போகும்போதோ எதிர்பாராத விதமா மட்டும்தான் விபத்துக்கள் நடக்கும். ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா ரேசருக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத வண்ணமோ விபத்து ஏற்படாத மாதிரியும் தான் காரை வந்து வடிவமைச்சு கொடுப்பாங்க. சில எதிர்பாராத நேரங்கள்ல மட்டும்தான் விபத்து ஏற்படும். அதுக்காக ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து தற்செயலா நடக்கிற விஷயம்தான். அதுக்காக ஸ்போர்ட்ஸ்ல இருந்து யாருமே விலகணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தல அஜித் சொல்லியிருக்காரு. இதை பார்த்து ரசிகர்களும் வந்து ரொம்பவே பெருமையா சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, எங்க தல அஜித்துக்கு வந்து எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பிடிச்ச வேலையை அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது விபத்து நடந்தாலும் சரி, தான் காயம் பட்டாலும் சரி, இந்தியாவுக்காக நிறைய பெருமைகளை சேர்த்துட்டு வராரு. ஆனா இப்படி இருக்க தல அஜித்துக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ஏன் வந்துச்சு, கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து அவருக்கு வந்து தீர்வு கொடுக்கணும், சீக்கிரம் வந்து அவர் குணமடையணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து கருத்து சொல்லிட்டு போறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துமே தன்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்குமே மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம முன்மாதிரியா வந்து தல அஜித் வந்து வாழ்ந்துட்டு போறாரு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி தல அஜித் வந்து தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அவருக்கான வேலையை அவர் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காரு. அதாவது சினிமா மூலமா ரசிகர்களை மகிழ்விச்சுட்டு வராரு. அதே சமயத்துல தனக்கு பிடிச்ச ரேசிங்லயுமே கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டு வராரு. சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் வயசானாலுமே காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க.
அது மட்டும் இல்லாம தல அஜித், அதாவது கடவுளே அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க நம்ம தல அஜித்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையிலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் முன்மாதிரியா திகழ்ந்துட்டு வராரு. அதாவது நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் விவாகரத்து பண்றாங்க. அதாவது காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க, பட் ஆனா சடனா விவாகரத்து வாங்கிறாங்க. எதை பத்தி முடிவெடுக்காம விவாகரத்து வாங்கிறாங்க. ஆனா தல அஜித் வந்து அப்படி இல்லாம தன்னோட குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே பொறுப்பா நல்லபடியா நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம பொது நிகழ்ச்சிகள்ல வந்து தல அஜித் வந்து கலந்துக்கிட மாட்டாரு. ஏன்னா அவர் குடும்பம் வேற, சினிமா வேற, ரெண்டையுமே கலந்துக்க மாட்டேன். சினிமா வந்து ரசிகர்களுக்காக பண்றேன், அதாவது அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக பண்றேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து வருஷத்துக்கு ஒரு படங்கள் அப்படின்ற மாதிரி தான் தல அஜித் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மூலமா ரசிகர்களை மகிழ்விச்சுட்டு வராரு. இப்படி பொறுப்பா இருக்கக்கூடிய அஜித்துக்கு வந்து இந்த பிரச்சனை பெருசா பார்க்கப்பட்டாலுமே அவர் வந்து சாதாரணமா தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதுல இருந்து சீக்கிரம் மீண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்புவோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.